கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தொடர் செய்தி அதிசயங்களை காண செய்வேன் செகண்ட் பார்ட்டனை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து செல்வோம். மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிர்மூலமாகாதபடி இருப்பது உம்முடைய சொதா கிருபை ராஜா. உம்முடைய இரக்கங்களுக்கோ முடியவில்லை ஐயா. உம்முடைய கரம் எங்களை அழைத்து செல்கிற தயவுக்காக நன்றி ராஜா. அனுதினமும் நீர் எங்களை பரலோக நாளை போஷித்து வழி நடத்துகிறீர் ஐயா. அதிசயங்களை காண செய்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி ராஜா. தொடர் செய்தியிலே இந்த இரண்டாவது செய்தியை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்தாவியானவரே, நீர் அதை பேச வேண்டும் ஐயா. இந்த வசனத்தை பிட்டு எங்களுக்கு தர வேண்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம தியானிச்சு கொண்டிருக்கோம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே ஒரு காலத்தை பின்னோக்கி பார்க்க சொல்லுகிறார் ஆண்டவர். எதை பார்க்கற? பின்னோக்கி. எதை பார்க்க சொல்றாரு பாருங்க. நீனா யாரு? இஸ்ரேல் மக்கள். அவங்க எகிப்து தேசங்கிற ஒரு தேசத்துல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் 3 நிலைமைகள்ல அதிசயங்களை செய்கிறார். அதை எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் புறப்பட செல்வதற்கு ஆயத்தம், அதாவது புறப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்தனால அவங்களால படுது. அது ஃபர்ஸ்ட். அதை நம்ம நேற்று தியானிச்சாச்சு. இன்று நம்ம பார்க்கறது புறப்பட்டு கொண்டு இருக்கும் போது அதிசயம். இதான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். 3வது புறப்பட்டு வெளியே வந்த பிறகு அதிசயம். இப்ப 2வது நம்ம பார்க்கறது புறப்பட்டு கொண்டு இருக்கும் போது. இப்ப இதை உங்களுக்கு புரியுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒரு யாத்திரையில இருக்கோம், ஒரு ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே பல நாட்களுக்கு முன்னாடி பிளான் பண்ணிடும், எங்க போறோம், எப்படி போறோம், யாரெல்லாம் போறோங்கிறத. ஆனா புறப்படுற அன்னைக்கு ஒரு சில காரியங்கள் செய்வோம். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். முதல்ல நம்ம பார்த்தது புறப்பட்டதற்கு முன்னாடி உள்ள அதிசயம். அதுக்கு நான் உங்களுக்கு அது ஒரு வசனத்தை நாம வாசிச்சுக்கிட்டு இந்த வார்த்தைக்குள்ள போயிடும். யாத்ராகம் எடுத்துக்கொள்வோம். 11வது அதிகாரம் யாத்ராகமம் 11:7. இதை நம்ம தியானிச்சோம். இந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இன்னைக்கு செய்திக்குள்ள போயிடும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, உலக மக்களுக்கும், அதாவது எகிப்தியர் மக்களும் இஸ்ரேலும் ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும். வித்தியாசத்தை ரொம்ப எதிர்பார்ப்பா. நீங்க ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னு நீங்க சொல்லியாச்சுனா, ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஒரு பாதையை உங்களுக்கு வச்சிருக்கிறார். அந்த பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாமே எலிசா கிடைக்காது. அந்த பாதையில கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த பாதையில செல்லும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுனா ஒரு வித்தியாசத்தை காட்டுவார். சரி, இப்ப இந்த பாதையில் வித்தியாசங்கிறதுக்கு ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த செய்திக்குள்ள போயிடும். பாதையில் வித்தியாசத்திற்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க எடுத்துக்கொள்ளாமா? ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்கள். 11வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 11:16. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலே புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு இருந்தது போல. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எப்பவுமே ஒரு தேசத்தை பிக்ஸ் பண்ணிடுறார். அந்த தேசம் இஸ்ரவேல் தேசம். அந்த தேசத்தை எப்படி அவர் கொண்டு வந்தார் அப்படின்னா, ஒன்றும் இல்ல, ஜீரோ, யாருமே இல்லை. அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார், ஈசாக். அந்த ஈசாக்கிட்ட இருந்து ஆண்டவர் 12 பிள்ளைகளை வர வைக்கிறார். அவன் மூலமாக அந்த தேசத்தை ஃபுல்லா நிரப்புகிறார். இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். வாசிப்போமா? ஏசாயா 11வது அதிகாரம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு செய்தது போல. இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, இது ஒரு பாதை, ஒரு அதிசயமான பாதை. இந்த பாதையை அடுத்த ஸ்டெப் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 35வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 35:8. அங்கே பெரும் பாதை வழி இருக்கும். பெரும் பாதை வழி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன பாதைன்னா கொஞ்சம் வரை தான் போக முடியும். ஆனா பெரிய பாதை, அந்த பாதை அதன் வழியிலே தீட்டுள்ளவர்களே நடந்து வருவதில்லை. அந்த வழியில நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் கெட்டு போவது இல்லை. இந்த பாதையில ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம ஒரு பாதையில பார்க்கிறோம். என்னுடைய பாதை வேற, நாகரத்ன மாவல் இருக்காங்க, பாண்டி இருக்காரு. இவங்க ஒவ்வொருத்தருடைய பாதை வித்தியாசமான பாதை. ஆனா நம்ம ஆண்டோடைய பாதையில கரெக்டா போறோம் அப்படின்றதுக்கு இதான் சாட்சி. என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனம்.
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்போடு பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுக்கு வருவாங்க. எப்படி ஒண்ணு ஆனந்த களிப்போடு. உங்க வாழ்க்கையில ஆனந்த களிப்பு இல்லைன்னா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்த நீங்க வேற யாருக்க கொடுத்துருக்கீங்க. அதனால ஆனந்த களிப்பு இல்லாம ஆயிப்போயிரு. சரி, அண்டாவது பாருங்க, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலம் தவிவும். ஆக்குமே 2 வரும் 2 போகணும் சொல்லு. அது என்ன 2 வரும்னு கேட்டீங்கன்னா, சஞ்சலமும் மகிழ்ச்சியும் வரும். இது உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். எது பிடிக்காது? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரணும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சரி, இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்யற ஒரு காரியம். இப்ப நம்ம அந்த பாதையை நம்ம பார்க்க போயிடும். பாதை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம். யாத்ராகமம் 14:4. இதான் அவங்க பாதையில கிடக்குறாங்க. அன்னைக்கு பர்டிகுலர் டே என்னால நடக்குது நான் பார்க்க போறேன். இங்க பாதையில, இந்த அதிசய பாதையில என்ன நடக்கணும், தேவனுடைய எதிர்பார்ப்பு. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டோட ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாங்க. என்னை ரட்சித்தார் 2000. எனக்கு அநேக வார்த்தைகளுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். வெளிச்சத்தை எதற்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மற்றவர்களுக்கு போதிக்கணும். நான் பைபிள மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்காக என்னை ஆண்டவர் உண்டாக்குனார். அதுபோல ஆண்டவர் இந்த பாதையில போகும் பொழுது அவர் மகிமைப்பட வேண்டும். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராவணத்தாலும் மகிமைப்படுவேன். இதாங்க நோக்கம் ஒண்ணு இருக்குதுங்க. ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, இத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து கொடுத்தாரு. சாத்தானுக்கு அது பிடிக்காது. எது பிடிக்காது? மகிமையை அவர் கொண்டு போறதுக்கு. மகிமையை நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும்ட்டு சாத்தான் என்ன சொல்லும். இப்ப எல்லாம் மீட்டிங் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர் வர்றாருன்னா அவருக்கு ஒரு கட் அவுட் இருக்கு, சினிமா நடிகர்கள் மாதிரி போஸ்டர் ஓட்டம். அது ஒரு பர்டிகுலர் ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய போஸ்டர் எப்படி இருக்குன்னா, ஒரு 6-7 கலர் இருக்கணும் அந்த போஸ்டர்ல. அவர் சொல்லுவாரு, உங்களுக்கெல்லாம் சரியா அடிக்க தெரியாது, நான் போஸ்டர் அடிச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஆனா ஒரு போஸ்டருக்கு எவ்வளவு ஆகணும்னு நான் சொல்லுவேன், அந்த பணத்தை நீங்க எனக்கு கொடுத்துடணும். எனக்கு சிவகாசியில பிரிண்டிங் ப்ரெஸ் தெரியும், அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல என்னுடைய போஸ்டர் அடிக்கணும். நீங்க உங்க ஊர்ல அந்த போஸ்டர் எல்லாத்தையும் ஒட்டிடணும். 15 நாளைக்கு முன்னாடியே ஒட்டிடணும். அப்புறம் தான் என்ன செய்வேன், நான் அந்த ஊருக்கு வருவேன். அப்படி ஒரு கூட்டம் வரும்னு சொல்லி இங்க மகிமையா என்ன செய்றாங்கன்னா, தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அதனாலதான் யாத்ராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனத்துல இப்ப அவங்க அந்த அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்கிற நாள் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அதிசயத்திற்கு வருவதற்கு ஆயத்தமானது. சரி, வாசிப்போமா? தேவன் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்க போறோம். 5வது வசனம் நான் உங்களுக்கு பார்க்கிறேன். மனம் வேறுபட்டு. 5வது வசனம் நான் வாசிக்கிட்டேன் உங்களுக்கு. யாத்ராகமம் 14:5. புறப்பட்ட நாளில் ஆண்டவர் என்ன செய்தார் பாப்போம். ஆகையால் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்து ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு. ஆண்டவர் புறப்படுறனால ஒரு அற்புதத்தை செய்தார். அது என்னன்னா, பார்வோனுடைய இருதயத்தை மனம் மாற்ற செய்தார். அது என்னங்க மனம் மாறுறதுன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்டீங்கன்னா, இவன் தான் போக சொன்னான், அப்படிதானே? இவனுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இவன் என்ன செய்யறான், புறப்பட்டு போங்கன்னு சொன்னவன் இப்ப என்ன செய்யறான், அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. அது என்ன நியூஸ் உங்களுக்கு காட்டு. 14வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரங்களை மூடிப்பட்டு. அப்ப அவங்களுக்கு முன்னாடி தெரியல சொல்லி ஆண்டவர் அவங்க இருதயத்தை மாற்றுகிறார். இந்த இருதயத்தை மாற்ற ஆண்டவர் இதுக்கு முன்னாடி இது போல ஒரு இடத்துல செய்திருக்கிற அதை நம்ம பார்க்க போயிடும். சரியா? பாப்போமா? 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளும். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது 20-22. இது என்னன்றதை உங்களுக்கு நான் முதல் சொல்றேன். அதாவது பார்வோனுடைய வாழ்க்கையை நான் சொல்றேன். பார்வோனுடைய அடிமைத்தனமா இஸ்ரேல் மக்கள் இருக்காங்க. மோசே வந்து கேட்கிறாரு, நீங்க இஸ்ரேல் மக்களை
வனாந்தரத்திற்கு அனுப்பணும். அங்க நாங்க தேவனுக்கு ஆராதனை செய்திருக்கு. இன்னும் அவர் யார் நான் அவருக்கு கேட்கறதுக்கு தேவன் யாரு அப்படின்னு உன்னை சொல்றான். ஆண்டவர் தன்னுடைய வல்லமைய 10 வார்த்தையை அனுப்புறார். கடைசி வார்த்தை முடிக்கிறார். தலை சங்காரம். இந்த ராஜா அரண்மனையிலிருந்து அடிமை வர எல்லாத்தையும் சிங்காத்த எல்லாம் கட். ஃபர்ஸ்ட் சைல்ட் காலி. மாடு ஆடு எதெல்லாம் பிரபுத்தர் எல்லாத்தையும் ஆண்ட கை வைக்கிறார். ஆடி போயிட்டான். அந்த ஊர்ல அந்த தேசத்துல அழுகை கூக்குரல், மரணம் இல்லாத வீடே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடு ராத்திரி மோசையை கூப்பிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருங்க. அப்படி சொன்ன பார்வனுடைய இருதயத்தை ஆண்டவர் மாத்துறார். நம்ம ஒரு கஷ்டத்தினுடைய போனா நம்ம அதை மறக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் மனசுல மைண்ட்ல கிரியை செய்வார். அந்த கிரியை செய்தாரு. அது போல இங்கே கிரியை செய்யறோம். வாசிப்போமா? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனம். இது என்னன்னு சொல்றேன். 20வது அதிகாரம் முதல் வசனத்துல மோவாபு புத்திரர் பாருங்க. 20வது 2 நாளாகமம் 20:1. அதற்கு பின்னும் மோவாபு புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட அம்மோனியர்களும் அப்புறத்தில் இருக்கிற கூட செய்றாங்க. யோசாபாக்கு விரோதமா யுத்தம் பண்ணாங்க. யுத்தம் பண்ண அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கடற்கரை மணல் மாதிரி இருக்காங்க. யோசாபாக்கத்துக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னே தெரியலையே அப்படின்ட்டு 12வது வசனத்துல ஒரு ட்ரூ கன்ஃபெஷன் அப்படின்னு என்ன சொல்லுங்க பார்ப்போம். நான் ராஜா எல்லாம் கிடையாதையா, ராஜாவா ராஜா தான், எனக்கு என்ன செய்யணும் தெரியலைங்கிறாங்க. எங்கள் தேவனே எப்படி உரிமையோடு அவர் சொல்றாரு. அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீர்களா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாரு யோசபாத் ராஜா. அப்ப அவருக்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 21. அப்பொழுது அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவரை துதிக்கவும். இங்கதான் ஆண்டவரை நம்ம துதிக்கணும். துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். துதிக்கும் போது என்ன நடக்கும் வாசிப்போமா? ஜனத்தை பரிசுத்தம் ஆண்டவரை துதிக்கவும், ஆயுதம் அணிதலுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை பாட நிற்கணும். 22 பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது இதாங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும் நான் பார்க்கணும். வாசிப்போம். இந்த விரோதமாக இருந்தாலும் ஒரே நோக்கத்தோடு வருகிறார்கள். என்ன நோக்கம்னா யோசபாத்தை காலி பண்ணிடணும், இந்த இஸ்ரேலை அவங்களுக்கு அடிமையா மாற்றணும். அந்த நோக்கத்தோடு வர்றாங்க. எப்ப துதிக்க ஆரம்பிக்கிறார்களோ சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாக ஒருத்தர் கர்த்தர் எழும்ப பண்ணினதுனாலே இங்க மைண்ட் எல்லாம் ஆண்டவர் கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்யறாருன்னா, வந்தது எதுக்காகனா யோசபாத்தை கொலை பண்றதுக்கு. ஆனா இவன் ஒருத்தர் இன்னொருத்தரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வெட்டுறான். இவன் அவனுக்கு விரோதம் மாற்றான், இவன் இதுக்கு வெட்டுறான். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி என்றால் அம்மோன் புத்திரரையும் மோவாப் புத்திரரையும் இந்த 2 காம்பினேஷனை சேயீர் மலைத்தான் சங்கரிக்கிறாங்க. அவர்களுக்கு விரோதமா எழுதினாங்க. சேயர் கூட தான் அழிஞ்சு தீங்கிறாங்க. அப்படியே போய் எல்லாரும் செய்றாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. துதிக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்ப நான் உங்களுக்கு பதில் காட்டப்படும். துதிக்கும் போது என்ன நடக்கும்? சாத்தான் டென்ஷன் ஆயிடும். அதான் அதே 2 நாளாக 23:13 வாசிப்போம். 23:13. இப்ப ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பையன் இருக்கான். அவனை சின்ன பையன், அவனை கொலை செய்யணும். அத்தாலியான ஒரு பெண், பயங்கரமான மோசமான பொண்ணு, எல்லாரையும் கொலை பண்ணிடுறாங்க. ராஜாவுடைய சந்ததி. ஆனா ஒரே ஒரு பையனை மட்டும் என்ன செய்றாங்க, தூக்கி வச்சிடறாங்க. தூக்கி அவனை பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை தேவாலயத்துல வச்சிருந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க. குட்டி பையன். 13 வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 23:13. இதோ நடையில் உள்ள தன்னுடைய தூண் அருகே ராஜா நிற்கிறதை, ராஜா வண்டியை நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் மோதுகரையும் தேச ஜனங்களால் சந்தோஷப்பட்டு எக்காலம் முதலையும் கீத வாக்கையும் பிரித்துக் கொண்டு பாடகர்கள் சங்கீதத்தால் துதிக்கிறதையும் கண்டால். சாத்தானுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அத்தாலியால் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு துரோகம் என்று கூவினார். இதுதான் நடக்கும். ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டரை துதிக்க ஆச்சுன்னா பிசாசு டிரெஸ்ஸை கிழிச்சுட்டு ஓடுது. இதேதான் இங்கே நடக்குது. புரியுதா உங்களுக்கு?
அப்ப நான் உங்களுக்கு சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப நம்ம பாக்குறது இஸ்ரவேல் மக்கள் அதிசயத்தை காண்றாங்க, அந்த பாதையில போறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா யாருடைய மனதை மாற்றுறாரு? பார்வோனுடைய மனதை மாற்றுறாரு. இது நம்பர் 1. 2வது குறிப்பு உங்களுக்கு காட்டுறேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி வாசிப்போமா? 2வது குறிப்பு என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 12வது அதிகாரம் 29வது வசனத்துல ஆண்டவர் மறக்க செய்கிறார். அவங்க பட்ட பாடுகளையும் கஷ்டத்தையும் மறக்க செய்கிறார். இதுதான் 2வது குறிப்பு. எப்படி மறக்க செய்தார்? எதை மறக்க செய்தார்? யாத்ராகமம் 12வது அதிகாரம் 29வது வசனத்துல நடுராத்திரி, மிட் நைட் 12 o'clock ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் சங்காரத்தோட கிளம்பி நடந்து போறாரு. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கிற தலைப்பிள்ளை மிருகத்தை கர்த்தர் அழித்தார். ஃபர்ஸ்ட் அழிச்சிட்டார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்திலே ராத்திரியிலே உட்கார்ந்த மகா கூக்குரல், ஒரு வீடு கூட எல்லா வீட்லயும் கூக்குரல் வருது. இதை மறக்க செய்யும். புரியுதா உங்களுக்கு? 31வது வசனத்துல அந்த நேரத்துல அங்க மிட் நைட்டு, இங்க நைட்ல, அதாவது ராத்திரி 3 நாள்னு வச்சுக்கோங்களேன், மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரன் எழுந்து என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடி, இதை மறந்துட்டோம். இதெல்லாம் மறக்க செய்தார் ஆண்டவர்னு கேட்டீங்கன்னா, அவங்க கஷ்டம், வேதனை, துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எங்க தலைப்புல எல்லாம் செத்து போச்சுங்கிறத மறக்க பண்ணிட்டாங்க. 2வது இவன் தான் என்ன செஞ்சான்? பெர்மிஷன் தான். அதே அப்படி சொன்னவன் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மறக்க செய்தாருங்கிறத ஆண்டோடைய இது ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி. உங்களுக்கு ஆதியாகமத்துல மறக்க செய்ததை நான் உங்களுக்கு காட்டப்போறேன். இது ஆண்டவர் தான் மறக்க செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 50வது வசனத்துல யார யோசேப்பை மறக்க செய்யறாங்க. யோசேப்பை என்ன சொல்றான்னு பார்ப்போம். அது அவர் வாயிலிருந்து வருது. ஆதியாகமம் 41வது அதிகாரம், பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபாருடைய குமார்த்தைய ஆஸ்நாத் அவளுக்கு பெற்றார். யோசேப்புடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நான் அழகா சொல்றேன். சொல்லி யோசேப்பு 51வது வசனம், ஆதியாகமம் 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் நான் மறக்கும்படி. என்ன சொல்றாரு தெரியுமாங்க? ஒரு சென்ற பாதையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழகா பல வர்ணம் அங்கேயே போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அன்னை முன்னாடி அவங்களெல்லாம் கிறுக்காக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு. சொப்பன தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாரும் அப்பா முதல் கொண்டு எல்லாரும் காட்டமாயிடுறாங்க. இப்ப இவரை தூக்கி எங்க தூக்கி போட்டாங்க? குழியில போட்டாங்க. குழியில போட்டு கொல்லணும்னு நினைச்சாங்க. ரூபன் ஐடியா மாத்தின உடனே வித்துட்டாங்க, அடிமையாக விற்கிறாங்க, எகிப்துக்கு கொண்டு போறாங்க. அப்ப இது இருந்த எவ்வளவு வேதனைப்பட்ட தெரியுமா? ஷோ, எங்க அப்பா என்னைய தேடுவாங்களே, என்னுடைய சகோதரர்லாம் என்ன, நான் என்ன தப்பு பண்ணேனே, நான் என்ன பண்ண? ஒண்ணுமே செய்யல. அப்படிதான் என்ன செஞ்சா? ஒண்ணும் செய்யல. இப்படி வேதனை, கோபம். அடுத்து போத்திபார் வீட்டுல போனான்னா அங்க ஒரு அடுத்த பிரச்சனை, ஜெயில தூக்கி போட்டாங்க. ஜெயிலருக்கும் ஒரே வேதனை அவருக்கு. அப்படி இருக்கிற வேதனையிலிருந்து போறவரை ஆண்டவர் உயர்த்துகிறார். இப்ப எவ்வளவு கோபம், கசப்பு இருக்கும். நமக்கு கட்டாயம் இருக்கும். ஆனால் அதை மறக்க செய்தார். அதான் சொல்றாரு, யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் நான் மறக்கும். குடும்பத்தார் மறக்க, அவங்க செய்த துரோகத்தை மறக்க வச்சிட்டார். மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மானாசே என்று. மானாசே என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் என்னுடைய கோபம், என்னுடைய கசப்பு, வாராக்கிட்ட மறக்க செஞ்சார். அதே தேவன் தான் எங்க பார்வோனுக்கு மறக்க செய்யறார். என்ன மறக்க செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஒரு பாதையில போற இல்லையா, ஆனா அந்த பாதையில அப்ப இன்னொருத்தருக்கு மறக்க செய்தார். அது யாருன்னு காட்டுறவங்களுக்கு. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 40:23. யோசேப்புக்கு மறக்க செய்தார். அதுக்கு முன்னாடி யாருக்கு மறக்க செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 40:23. பான பாத்திரக்காரன். இது யாருன்னா, அந்த பார்வோனுக்கு ஒரு பாத்திரம், அவர் குடிக்கிற பாத்திரத்துல வைன் கொடுத்தாங்கன்னா அந்த பானை பாத்திரம் கொஞ்சம் குடிக்கணும். அதுல விஷம் கலந்தா இவன் செத்து போயிடுவான். விஷம் கலக்கலைன்னா ராஜா சாப்பிடுவான். இப்படிதான் பானை பாத்திரம். ஆனா இவன் மேல ஒரு பிரச்சனை வந்து இவனத்துக்கு ஜெயில போட்டுட்டாங்க. ஜெயில போட்ட உடனே
இவனுக்கு பானபாத்திரக்கான யோசிப்பு அவனுடைய கனவுல அந்த ஒரு சாட்சிக்கு இவன் ஒரு விளக்கத்தை சொல்றான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 13 3 நாளைக்குள் பார்வன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலைமைக்கு கொண்டு வருவார். முன்னே அவனுக்கு பாருங்க இனி செய்வ அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே யோசிப்பு நைஸா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார். ரிக்வஸ்ட் அவங்களுக்கு காட்டுற பாருங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14 இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வனுக்கு அறித்து இந்த இடத்துல எனக்கு விடுதலை கொண்டு வரும். யோசிப்புக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. தப்பே செய்யல. என்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கப்பா, நான் சொல்றது நடக்கும், உன்னை விடி பண்ணுவாங்க, நீ ராஜா முன்னாடி நிற்ப. அப்ப ராஜா சொன்ன ராஜா ஒரு பாவம் ஒரு பையன் இருக்காங்க, எகிப்தியன் கிடையாது, அவன் ஒரு யூத பையன், இப்ரேய பையன், நல்ல பையன். அவன் என்னைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அதனால நான் முன்னாடி நிற்கிறேன், நீ கொஞ்சம் ஆள் அனுப்பி அந்த பையனை ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னா நடக்குமா? நடக்காத? நடக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 40:23 ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆண்டவர் எங்க கை வைக்கிறாங்க? ஞாபக சக்தி இவன் மறக்க முடியுமா? முடியவே முடியாது. எனக்கெல்லாம் முடியாது. நமக்கு ஒருத்தர் உதவி செய்துட்டா நான் போட்டோவை ஃப்ரேமை போட்டு என் ரூம்ல மாற்றிருக்கேன். இவர் தான் எனக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்தார். இவர் தான் எனக்கு அநேக ஹெல்ப் பண்ணி நான் எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு இவருடைய ஒத்தாசை எனக்கு கிடைச்சிருந்துச்சு. இன்னைக்கு போட்டோவை மாட்டி ரூம்ல வச்சிருக்கேன். நான் மறக்க கூடாதுன்னு. ஆனா ஆண்டவன் செய்த மறக்க வைக்கிறேன். சரி, ஏன் மறக்க செய்தான்? அதான் பாயிண்ட். இப்ப யோசேப்பு வெளியே வந்துட்டார். ராஜா சொல்லி ரோட்ல நடந்து போனா எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வேலை கிடைக்காது. மொத்தம் கிடைக்குமா? இவன் ஜெயில இருந்து வந்தவன் நல்ல வேலை கிடைக்காது. அது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இவன் ஒரு எஜமானுடைய பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்தான், இவன் எல்லாம் மனுஷனா, கல்ல விட்டு எறிடாங்க. எப்படியோ நைஸா ராஜா ரெக்கமெண்டேஷன் போட்டு வெளியே வந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா மறக்க செய்ததுனாலதான் ஆண்டவர் இவருக்கு ஐடியா என்னன்னா உயர்த்தணும், ராஜாவுடைய செகண்ட் பொசிஷன் கொண்டு வரணும். அதனால ஆண்டவர் சார் மறக்க செய்கிறார். சரி, அடுத்து பாருங்க. மூன்றாவதாக அந்த நேரத்தில் என்ன நடக்குது? முதல் குறிப்பு, மனதை மாற்றுறாரு. ரெண்டாவது, மெமரியில இருந்து கை வைக்கிறாரு, மறக்க செய்கிறார். அடுத்து, வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும். இதுதான் அன்னைக்கு நடக்குது. வாக்கு தத்தம் நிறைவேறும். யாத்ராகமம் 14:13 பாருங்க. இன்று நீங்கள் காண்கிற எகிப்தை இனி காண மாட்டீங்க. இதான் ஆண்டவர் நிறைவேற்று. இன்று காணும் எகிப்தை. அதுக்கு ஆண்டவர் அன்னைக்கு என்ன செய்தார் நம்ம பார்ப்போம். 14வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. இப்ப பார்வனுக்கு பயங்கர கோபம். நமக்கு செங்கல் இருந்த டிக்கெட் எல்லாம் நைஸா எஸ்கேப் ஆகி போறாங்க. இப்ப வனாந்திரம் மூடிடுச்சு, நம்ம போய் அவனை பிடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு கிளம்புறாரு. கிளம்பும் போது என்ன அவர் ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தன் ரதத்தை பூட்டி, அவன் ரதம் ஸ்பெஷல் ரதம் பூட்டி தன் ஜனத்தை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும், பிரதானமான 600 ரதங்கள் தான் அவனுடைய எய்ம். அது மிலிட்டரி ஆபீசருக்கு நியூஸ் அனுப்பியிருப்பான், இங்க வர 600 பேர் போதும், நானும் வர்றேன், போய் எல்லாரையும் அழிச்சு உடைச்சி இவங்களை திரும்ப பிடிச்சு மணி வேலைக்கு அனுப்பிடணும். இதான் ஐடியா. அந்த ஐடியாத்தான் கிளம்புறான். ஆனா ஆண்டா அவன் இருதயத்துல ஒரு கிரியை செய்றாரு. எப்பா இங்க பாரு, 600 மட்டும் காணாது, எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிரு அப்படிங்கிற பாருங்க. மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகள் கூட்டி விடுவாங்க. ஆண்டவர் மனசுல போய் என்ன கிரியேஷன், 600 காணாதுப்பா, எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும். ஏன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும்? இன்று காணும் ஈத்தனை நீ பார்க்க முடியாது. இப்ப பார்க்காம இருக்கிறதுக்கு எல்லா டிக்கெட்டையும் கூட்டிட்டு போறது, ஆகாத போகாத எல்லாம் அவன் நினைப்பான், என்னடா 600 பேர் தான் அனுப்ப சொன்னாரு, இப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. ஆனா அவங்களுக்கு தெரியாது தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற போகிறதுன்னு சொல்லி. சரி, 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இப்ப ஆண்டவர் எதை எடுத்துக்கிட்டாங்க? யுத்தத்தை தான் எடுத்துக்கிட்டார். அவருடைய கரத்தில் எடுத்துக்கிட்டு அவர் யுத்தத்தை செய்கிறார். யுத்தத்தை செய்யிட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனம் பாருங்க. எகிப்தியர் உங்களை
தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி. இதாங்க ஆண்டவர் எங்க வேலை செய்வார்? இருதயத்துல போய் வேலை செய்வார். ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்யும். சரியா? இப்ப ஒரு மருந்து இருக்குங்க, அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊசிய ஒரு ஆளுக்கு போட்டாச்சுன்னா கொஞ்சம் தான் செத்து போயிடும். அப்படி ஊசி இருக்கா? இருக்கு. அது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, மயக்க மருந்து டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த மசில் எல்லாம் ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகும். அப்புறம் ஒரு எண்டோட்ரிக்கல் டியூப் போட்டு அந்த பாயில்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி அது பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த பேஷண்ட் அப்படியே டெட்டு தான், என்னது மரிச்ச லெவல் தான். அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. எங்க எனக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணதான் அதான் பண்ணாங்க. என்னை ஃபுல்லா பேரலைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியாது. அப்ப அந்த மருந்து எங்க வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நரம்பு லெவல்ல போய் நியூரோ லெவல்ல போய் வேலை செய்யும். அப்புறம் திரும்ப ரிவர்ஸ் பண்றதுக்கு இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. போட்டாச்சுன்னா மறுபடியும் அந்த நியூரோ மஸ்குலர்லாம் ரிவர்ஸ் ஆயிடும். ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கு. இப்ப துத்தம் இருக்குது, அந்த துத்தத்தை ஒருத்தன் சாப்பிட்டான்னா அது கிட்னியில போய் வேலை செய்யும். கிட்னியில போய் கிட்னியை ஃபுல்லா காலி பண்ணிடும். யூரின் போனா ரத்தம் தான் வரும். ஒரு நாள் 2 நாள் அதான் செத்து போயிடும். ஆனா ரோக்கர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, இந்த பூச்சி கடிக்கிறது. அந்த மருந்து அது குடிச்சாச்சுன்னா மூச்சு விட மாட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிடுறாங்க. அன்னைக்கு நான் பார்க்குறேன், ஒரு பேஷண்ட் கொண்டாடுறாங்க, ஃபுல்லா ரோக்கர் வாட. நாங்கள் பார்க்குறோம், கண்ணுக்கு முன்னாடியே அப்படி டெத்தாங்க. எங்களால் ரிவைஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க குடிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு இடத்துல போய் இது ஆக்ஷன் இருக்கும். அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல போய் ஆக்ஷன் பண்றாப்புல செய்யறாரு. அது என்னன்னா, அவன் இருதயத்தை கடினப்படுத்தி 15 எகிப்தியர் உங்களை பின் தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயம். ஆண்டவர் கிரியை செய்யறாரு. ஏன்னா அவருடைய வாக்கு நிறைவேறணும். என்ன வாக்கு நிறைவேறணும்? என்று நீ காணும் எகிப்தை நீ காண மாட்ட. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காரியத்தை யாருக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசேக்கு சொன்னார். என்ன சொன்னார் நான் உங்களுக்கு காட்டுறேன். 10வது வசனத்துல மோசே பார்த்து பயங்கர கோபம், மீசை எல்லாம் துடிக்குது. மீசை கேட்காதீங்க, அந்த அளவுக்கு கோபம். 10வது அதிகாரம் 27. கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போக விடாத மனதிருந்தான். பார்வோன் அவர்களை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்வோன் மோசையை பார்த்துங்க, அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்காரு, நீ இனி என் முகத்தை காண்முனாலே சாவாய். ஆண்டவர் மாத்திட்டார். மோசே நீ பார்க்கவே முடியாது, நீ என்ன செய்ய போற, சாக போற அப்படின்னு சொல்லி. அதுதான் ஆண்டவர் செய்யறாரு. வாக்கு தத்தத்தை அது எப்படி நிறைவேற்றாரு சொல்லி நான் உங்களுக்கு பார்த்து இந்த செய்தியை முடிக்க போறேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்துறாரு. இவங்க என்ன செய்றாங்க, பின் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 28வது, இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெட்டாந்தரைங்கிறது ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஹாட் ஏர் அனுப்புறாரு. அந்த வெப்பமான காற்று வந்து அந்த தரையெல்லாம் செங்கடல ட்ரை ஆக்கிடுச்சு. அப்பொழுது எகிப்தியர் அவருடைய தொடர்ந்து வாக்கு நிறைவேறணும். என்ன நிறைவேறணும்? இன்று நீ காணும் எகிப்தியரை காண மாட்டான். அவன் அங்கே இருந்தானா நடக்காது. அதனால ஆண்டவர் இருதயத்தை கடினப்படுத்துறாரு, பின்னாடி வரும்படி செய்றாரு. பார்வோனுடைய சகல குதிரைகளும், சகல குதிரை அப்படின்னா என்னன்னா, இங்க போய் அரண்மனையில போய் ஐயா குதிரை இருக்கு, ஐயா மருந்துக்கு கூட குதிரை கிடையாது. எல்லா குதிரையும் ராஜா கட்டளை பண்ணிட்டாரு. ஆர்டர் 700 கொடு, ஆனா இப்ப எல்லாமே காலி. சகல குதிரைகளும் ரதங்களும் குதிரை வீரர்களும் அவர்கள் பிறகு சமுத்திரத்தில் பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து ஃபுல்லா நைட்ல, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது அன்னைக்கு நடக்கிற காரியம். இப்ப அடுத்து விடிய போகுது. விடிய காலையே ஜாமத்திலே கர்த்தர் அக்கினியும் மேகம் உள்ள ஸ்தம்பத்திலே ஏத்திர சேனைக்கு கலந்து ஆண்டவரே டைரக்டா வந்தார். அவர் சொல்ற யுத்தம் என்னுடையதுங்கிறார். டைரக்டா அவரே அனுசரிச்சார், வந்துட்டார். இது யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 அவர்களுடைய ரதங்களின் உருளைகளை கலற்றவும். உருளை என்னங்க, அச்சாணி இருக்கும், அதை பிடிங்கிட்டாங்க. இந்த அச்சாணிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு கதை மட்டும் சொல்றேன். சரி, கதை பார்க்கலாம். ஒரு ராஜாக்கு ஒரு பெரிய ஒரு அழகான 2 குதிரை, ஒரு பெரிய ஒரு ரதம்.
அந்த ரதம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கோல்டன் ரதம், கோல்டனானது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு ரதம். அப்படி ஒரு ரதத்தை அவர் வச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ரதத்தை வச்சிருக்காரு ராஜா. 2 குதிரை, வெள்ளை குதிரைனா அப்படி ஒரு அழகு குதிரை. பல ஊர்ல இருந்து மக்கள் அதை பார்க்க வருவாங்க. அந்த கோல்டன் சேரட் இப்படி மின்னும், அநேக வைரக்கல்கள்லாம் ராஜா பதிச்சு வச்சிருப்பார். குதிரை பார்த்தீங்கன்னா அது பார்க்க கண்ணு அப்படி அழகா இருக்கும். இப்ப 2க்கும் பயங்கர பெருமை வந்துருச்சு. அந்த சேரட் சொல்லுது, நான் தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லுது. குதிரை சொல்லுது, யா நீ என்ன அழகு, என்னைய பார்க்கத்தான் எல்லாம் வர்றாங்க, உன்னைய பார்க்கறேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி. திடீர்னு ஒரு ஆள் சொல்லுது, உங்க 2 பேரோட நான் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி. திரும்பி பார்க்க யார் புதுசா ஒரு ஆள் பேசுறாங்கன்னா அச்சாணி. அந்த அச்சாணி சொல்லுது, நீங்க 2 பேரும் என்னையா முக்கியம், நான் தான் முக்கியம். இப்ப அந்த குதிரையும் இந்த ரதமும் பார்த்து சிரிக்கிறான், கக்கா கக்கான்ட்டு. ஏயா ஒன்னு யாராவது பாப்பா, நீங்க ஒரு இடத்துல சொரிய வச்சிருக்காங்க, ஒன்னு இப்ப யாராவது மதிப்பாங்களே என்று பயங்கரமா சிரிக்குது. இந்த அச்சாணி ரொம்ப சோகமா, நான் வேணா போயிடுறேன் அப்படின்ட்டு போயிருச்சு. இப்ப ராஜா வர்றாரு, வேலையை உட்காராரு, டக்கா டக்கா டக்கான்னு ஆரம்பிக்கிறாங்க. குதிரை ஸ்பீடா போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா 2 சக்கரமும் கலந்து போச்சு. அந்த ரதம் கீழே விழுந்து பொத்துன உடையுது. ராஜா மேல என்ன செய்யுது, அந்த குதிரை விழுந்து குதிரையும் செத்து போச்சு. என்ன கற்றுக்கொள்றோம்னா அச்சாணிங்கிறது எவ்வளவு முக்கியம்ட்டு. அந்த அச்சாணியை ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறீங்கன்னா, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 20 அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகளை கலற்றணும். அவருடைய உருளைகளை கலட்டுறான்னா அந்த அச்சனையை பிடிக்கிட்டாராம். நான் சொன்னேன் அச்சனை அதான் போயிடுச்சு, இங்க ஆண்டவர் பிடிக்கிட்டாரு. பிடிங்கிட்டு வருத்தத்தோடு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்து விதமா யுத்தம் பண்ணுறாங்க. யார் சொல்றா, எகிப்தில் சொல்றாங்க. நடந்தது என்னன்னா 28 ஜலம் திரும்ப வந்தது, ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்களுக்கு பின்பாக சமுத்திரத்திலே கவர்த்து போட்டது. ராணுவத்தில் அனைவரையும் ஒருத்தர் கூட தப்பல். ஆண்டவர் சொல்றாரு, இன்று காணும் எகிப்தரை நீ காண மாட்டாய். இது ஆண்டவர் தந்தைய செய்த அடுத்த காரியம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இன்று அதிசயத்தை காண செய்வேன் என்று சொன்னீங்களே ஐயா, அந்த அதிசயத்தை நாங்கள் பார்க்க எங்கள் மனக்கண்களை தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.